மாணவர்களே, நாம் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு கணிதம் வடிவியல் பாடத்தில் வடிவத்த முக்கோணங்கள் வரைதல் பற்றி பார்க்க போகிறோம். பயிற்சி 4.1 10வது கணக்கு. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRஇன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 2/3 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 2/3 <1. இந்த கேள்விக்கான செய்முறை வடிவியல் தான் நாம் வரைய போகிறோம். முதல்ல இந்த கேள்விக்கான உதவி படத்தை நாம் வரைஞ்சிடலாம். இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உதவி படம் நம்ம வரைஞ்சிக்கிறோம். உதவி படம் வரைஞ்சதுக்கு பிறகு இந்த PQR P'(R' எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அளவு காரணியை பார்க்குறோம். அளவு காரணியில் பகுதியில் பெரிய நம்பர் இருக்குது. பகுதியில் பெரிய நம்பர் வந்திருக்கிறதுனால நாம் வரைஞ்சிருக்க பெரிய முக்கோணத்துக்கு PQR அப்படிங்கிற பேரும், பெரிய முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறிய முக்கோணத்துக்கு P'(QR' அப்படிங்கிற பேரும் கொடுத்துக்கிறோம். நம்ம இந்த அளவு காரணியை வச்சு தான் இந்த PQR P'(R' எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அடுத்ததாக நாம் ஒரு உண்மை படம் வரைய போகிறோம். உண்மை படம் வரைகிறதுக்கு முதல்ல நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்துக்கு QR அப்படின்னு 2 புள்ளிகளை குறித்து அடிப்பக்கம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து மேல்புறமாக ஒரு புள்ளியை வச்சு அந்த 3 புள்ளிகளையும் இணைச்சி ஒரு முக்கோணம் ஒன்று ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். மேல்புறம் P அப்படிங்கிற புள்ளியை குறித்ததுக்கு பிறகு Pயையும் Qயையும் இணைக்கிறோம். அடுத்து Pயையும் Rயையும் இணைச்சிட்றோம். முக்கோணம் வரைஞ்சதுக்கு பிறகு அடிப்பக்கத்துக்கு கீழ்ப்புறமாக குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய கோடு வரைஞ்சி அதை Xன்னு குறிச்சிக்கிறோம். அடுத்ததாக அளவு காரணியை பார்க்குறோம். இந்த அளவு காரணியில் இருக்கிற 2 எண்களில் எது பெரிய எண்ணோ அந்த எண்ணிக்கையில் நாம் வில்கள் வெட்டணும். முதலாவது வில்லு Q அப்படிங்கிற புள்ளியிலிருந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல Q அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முதலாவதாக ஒரு வில் வெட்டுறோம். அதுக்கு Q1 அப்படிங்கிற பேர் கொடுக்குறோம். அடுத்து அதே அளவுக்கு Q1ங்கிற புள்ளியிலிருந்து இரண்டாவதாக ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில்லுக்கு Q2ன்னு பேர் கொடுக்குறோம். மூணாவதாக Q2 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மூணாவதாக ஒரு வில் வெட்டுறோம். அதுக்கு Q3 அப்படிங்கிற பேர் கொடுக்குறோம். நாம் திரும்ப அளவு காரணியை பார்க்குறோம். அளவு காரணியில் பகுதியில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த கணக்கில் பகுதியில் 3 அப்படிங்கிற எண் வந்திருக்கிறதுனால நாம் Q3 அப்படிங்கிற வில்லையும் முக்கோணத்தில் அடிப்பக்கத்தில் இருக்கிற R அப்படிங்கிற புள்ளியையும் இணைச்சி ஒரு நேர்கோடு வரைகிறோம். அடுத்ததாக Q3 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சிறியதாக ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில் அந்த 2 கோட்டையும் தொடுற மாதிரி வெட்டுறோம். அதே அளவுக்கு Q2ங்கிற புள்ளியிலிருந்து இரண்டாவதாக ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில்லும் நம்ம கீழ்ப்புறம் வரைஞ்ச கோட்டை தொடுற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து முதலாவதாக வரைஞ்ச வில்லுடைய நீளத்தை அளந்து அந்த நீளத்துக்கு இரண்டாவதாக வெட்டின அந்த வில் கோட்டை தொடுற புள்ளியிலிருந்து இரண்டாவதாக ஒரு வில் வெட்டுறோம். அதுக்கடுத்து Q3Rங்கிற பக்கத்துக்கு இணையாக ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடு Q2ங்கிற புள்ளி வழியாகவும் அந்த 2 வில் வெட்டக்கூடிய புள்ளி வழியாகவும் போகும். அது முக்கோணத்துடைய அடிப்பக்கத்தை தொடுற புள்ளியை R' அப்படின்னு குறிச்சிக்கிறோம். அடுத்ததாக நாம் கீழே என்ன முறையை பயன்படுத்தணுமோ அதே முறையை பயன்படுத்தி மேலேயும் செய்கிறோம். முதல்ல Rங்கிற புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சிறியதாக ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில் 2 கோட்டையும் தொடுற மாதிரி வெட்டுறோம். அதே அளவுக்கு R' அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில்லும் அந்த நேர்கோட்டை தொடுற மாதிரி வெட்டிக்கிறோம். அடுத்து இந்த வில்லுடைய நீளத்தை அளந்துக்கிட்டு இந்த வில்லுடைய நீளத்தின் அளவுக்கு இரண்டாவதாக வெட்டின வில் கோட்டில் தொடுற புள்ளியிலிருந்து 2 வில்லும் வெட்டிக்கிற மாதிரி ஒரு வில் வெட்டுறோம். அடுத்ததாக அதே அளவுக்கு Q3 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சிறியதாக ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில் 2 கோட்டையும் தொடுற மாதிரி வெட்டுறோம். அடுத்து இந்த வில்லுடைய நீளத்தை அளந்துக்கிட்டு இந்த வில்லுடைய நீளத்தின் அளவுக்கு இரண்டாவதாக வெட்டின வில் கோட்டில் தொடுற புள்ளியிலிருந்து 2 வில்லும் வெட்டிக்கிற மாதிரி ஒரு வில் வெட்டுறோம்.
அந்த பிஆர் அப்படிங்கிற கோட்டுக்கு இணைக்கோடு வரைகிறோம். அந்த இணைக்கோடு ஆர் டேஷுங்கிற புள்ளி வழியாகவும் அந்த இரண்டு வில்லும் வெட்டிக்கிற புள்ளி வழியாகவும் செல்லும். இப்போ இந்த கோட்டுக்கு பி டேஷ் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம். இதுதான் நமக்கு தேவையான வடிவொத்த முக்கோணம் ஆகும். முதலாவதாக பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சோம். அந்த முக்கோணத்துக்கு 2/3 அப்படிங்கிற அளவு காரணி இருக்கிற மாதிரி பி டேஷ் கியூஆர் டேஷ் அப்படிங்கிற ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.